Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 30, Performance of Contract. Introduction. Regarding the performance of contracts, section 37 of the Act states that the parties to an contract must be either perform their respective promises or offer to perform the same. Such performance is dispensed with or excused under the provision of the Act or of any other law. There are mainly two ways of performing a contract, such as actual performance and attempted performance. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றிட்டா இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இந்த செக்ஷன் 37 பிரகாரம் அந்த நிறைவேற்றம் என்ன பண்ணுது, ஒப்பந்த சட்டம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழே செயல்படுத்த முடியவில்லை அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு நபரும் தாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக உள்ளனர். இருவருமே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அதனுடைய நிறைவேற்றுவதற்காக அந்த முனைவு செய்வது மூலமாகவோ நிறைவேற்றலாம். அந்த ஒப்பந்தம் ரெண்டு வழியில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உண்மையான நிறைவேற்றம், அண்ட் அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ், நிறைவேற்றுவதற்கான முனைவு. இப்போ ரெண்டுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். when the party has done what he had undertaken to do, it is called actual performance. In actual performance, the party is to fulfill all his obligations under the contract. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கடமைகளை செஞ்சால் அது உண்மையான நிறைவேற்றாகும். இதில் அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த நபர்கள் அவர்கள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். The next, attempt performance. When the party offers to perform his obligation, it is not accepted by the promise. இந்த வாக்குறுதி அளித்தவர் இந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற முன்வந்ததோ அதை வாக்குறுதி பெற்ற ஏற்க மறுக்கிறார். So, it is also called offer to performance or tender. Hence, a valid tender of performance is considered to be the performance of a promise. அப்படி அவர் அதை நிறைவேற்றுவதற்கான முனைவு அல்லது முயற்சி செய்து நிறைவேற்றம் என்கிறோம். அது எனவே இது உண்மையான நிறைவேற்றம் கிடையாது, ஆனால் அந்த நிறைவேற்றத்திற்கு சமமாக கருதப்படுது. The next, essentials of a valid tender of performance. Section 38. ஒரு ஒப்பந்த புள்ளியில் கீழ்கண்ட இன்றியமையாத கூறுகள் இருக்குது. ஸோ a tender to valid must satisfy the following essential requirement. First one, it must be unconditional. இது நிபந்தனையற்றதாக இருக்கணும். It must be for the whole obligation and must not be in installment if the contract requires in full. இந்த ஒப்பந்தத்தில் முழு கடமையும் நிறைவேற்று வகையில் இருக்கணும். இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியை மட்டுமே நிறைவேற்றுவதா இருக்கக்கூடாது. It must be by a person who is in a position and willing to perform the promise. ஒரு நபர் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விருப்பமுடையவராகவும் நிறைவேற்றக்கூடிய நிலையிலும் இருக்கணும். The next, it must be at the proper time and place. இது சரியான நேரத்திலையும் இடத்துலையும் செயல்படணும். Then it must be made to a proper person, that is to be the promisee or his authorized agent. இது ஒரு சரியான நபரால் நிறைவேற்றப்படணும். அதாவது அந்த வாக்குறுதி பெற்றோரோ அல்லது அவரது அங்கீகரிக்கப்பட்ட முகவராலோ செயல்படணும்.
then it must be in proper form. இது சரியான வடிவத்தில் இருக்கணும். Then in case of the tender of goods, the promisee must be given a reasonable opportunity to inspect the goods. இந்த ஒப்பந்த புள்ளியின்படி அந்த பொருட்களை பரிசோதிக்க இந்த வாக்குறுதி பெறுபவருக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்கணும். Then it may be made to one of the several joint promisee. அது கூட்டாக வாக்குறுதி பெறுபவருக்குள்ள யாரேனும் ஒருவருக்கு செய்யப்படலாம். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆஃப் எ வேலிட் டெண்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 38 சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு who can demand performance? The following are those who can demand the performance of a valid contract. First one, promisee. Only a promisee can demand performance and not a stranger demand performance of the contract. The வாக்குறுதி பெறுபவர் அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூற உரிமை உள்ள நபராக இருக்கார். The next, legal representative. Legal representative can demand exception performance, contrary intention appears for the contract. Contract is of a personal nature. இந்த சட்ட ரீதியான பிரதிநிதி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றவர் இந்த சில சூழ்நிலையில் அந்த சட்ட ரீதியான பிரதிநிதி அதை நிறைவேற்றத்தை கோரலாம். சில சூழ்நிலையில் தான் அவர் அதை நிறைவேற்ற கோரலாம். த நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர். எக்ஸப்ஷன் டு ஸ்ட்ரேஞ்சர் டு எ கான்ட்ராக்ட். விதிவிலக்கா சில சூழ்நிலைகளில் அயலார் கூட இதை நிறைவேற்றத்தை கோரக்கூடிய உரிமை பெறுகிறார்கள். These are all the who can demand performance. The next, who will perform the contract? இந்த ஒப்பந்தத்தை யார் நிறைவேற்றலாம்? யாரு? Promisor, agent, representation, and third person, joint promisor, and time and place of performance of promisee. So இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? Perform the contract. The first one, promisor himself. Section 40, it is laid down that where it appears from the nature of the contract, the intention of the parties, that any promise contained in it must be performed by the promisor himself or by his legal representative or by any other competent person employed by him. Then such promisee must be performed by the promisor himself or by his legal representative or by any other competent person employed by him. இந்த ஒப்பந்தம் வாக்குறுதி அளித்தவராலேயோ அல்லது அவருடைய சட்ட ரீதியான பிரதிநிதியாலேயோ அல்லது அவரால் பணியமர்த்தப்பட்ட தகுதியை ஏதேனும் ஒரு நபராலேயோ நிறைவேற்றணும். ஸோ அந்த தனிப்பட்ட ஆற்றல் சார்ந்த ஒப்பந்தங்களில் வாக்குறுதி அளித்தவரால் அதை நிறைவேற்றப்படணும். For example, X promises to sketch a site map of Y's house. X will have to perform this promise himself because it requires the skill of X. X அப்படின்றவர் ஓவியம் ஒன்று வரைஞ்சிட்ருக்காரு. ஓவியம் வரைஞ்சி தருவதா ஒய் அப்படின்றவிட்டு வாக்களிச்சிருக்காரு. ஆனால் எக்ஸு இந்த வாக்குறுதியை தானே நிறைவேற்றணும். ஏன்னா இது எக்ஸ் என்பவருடைய தனிப்பட்ட ஆற்றல் அடங்கியிருக்கு. இதுதான் the promise himself. Then next one, agent. According to para 2 of section 40, the promisor may employ a competent person
such as agent to perform the promise if the contract is not formed on personal condition. இந்த வாக்குறுதி அளித்தவர் அவருடைய தனிப்பட்ட ஆற்றலை நம்பி ஒப்பந்தத்தை உருவாக்கலை. ஏன்னா அந்த அத்தகைய ஒப்பந்தத்தில் அந்த வாக்குறுதி அளித்தவருடைய முகவரும் நிறைவேற்றலாம். அந்த ஒப்பந்தத்தை அவரே தான் நிறைவேற்றணும் இல்லை, அவருடைய ஏஜென்ட்டும் அதை நிறைவேற்றலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், representations. A contract which involves the use of personal skill or it is found on personal considerations comes to an end if the promisor ideas. Of course, in case of other contract, the legal representative of a deceased promisor are bound to perform it as provided in para 2 of section 37. இந்த தனிப்பட்ட ஆற்றலை சார்ந்த ஒப்பந்தங்களில் வாக்குறுதி அளித்தவர் இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றணும். ஸோ அந்த நிலையில் அந்த வாக்குறுதி அளித்தவர் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த வாக்குறுதி அளித்தவர் இறந்து விட்டார் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஒப்பந்தம் முடிவடைஞ்சிரும். இருந்தாலும் அந்த தனிப்பட்ட ஆற்றலை நம்பி இல்லாத ஒப்பந்தங்களை அந்த பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த தனிப்பட்ட ஆற்றலை நம்பி இல்லாத ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குறுதி அளித்தவருடைய சட்ட ரீதியான வாரிசுதாரர் அவரது மனைவிற்கு பிறகு அவரது மறைவிற்கு பிறகு நிறைவேற்றலாம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாரிசு அதை சட்ட ரீதியாக நிறைவேற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், M promised to sell his car for rupees 1 lakh to N after a week, but M dies after 5 days of contract. M's representative will be liable to sell the car to N and N will be liable to pay rupees 1 lakh to M's representative. ஸோ அப்போ எம் அப்படின்றவர் தன்னுடைய காரை ஒரு வாரம் கழித்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு N அப்படின்றவருக்கு விற்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு 5 நாளில் அவர் என்ன ஆகிட்டார், இறந்துட்டார். இருந்தாலும் அந்த M அப்படின்றவர் அந்த சட்ட ரீதியான பிரதிநிதிக்கு இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். சட்ட ரீதியாக அவருடைய வாரிசு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். ஸோ இதற்கான பொறுப்பை அவர் எடுத்ததுக்கப்புறம் அந்த M உடைய பிரதிநிதிக்கு ரூபாய் 1 லட்சத்தை செலுத்திட்டு அந்த N அப்படின்றவர் அந்த காரை பெற்று கொள்ளலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் பர்சன். According to section 41, if a promisee accept the performance of the promise by a third person, he cannot afterwards enforce it against the promiser. இந்த வாக்குறுதி பெற்றவரை அந்த மூன்றாம் தரப்பில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினா அப்படின்றதுக்கு ஒப்புக்கொண்டால் அந்த வாக்குறுதி அளித்தவரே அதனை நிறைவேற்ற வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது. அந்த வாக்குறுதி அளித்தவரை என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும்னு வற்புறுத்தக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜாயின்ட் ப்ராமிசர். தட் ஃபஸ்ட்டு, devaluation of joint liabilities under section 42. Section 42 of Indian Contract Act lays down that when 2 or more persons have made a joint promise, then unless a contrary intention appears in the contract, all such persons during their joint lives and after the death of the last supervisor, representative of all, jointly must fulfill the promise. இந்த 2 அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களால் அந்த கூட்டாக அந்த வாக்குறுதிகளை அளிச்சிருந்தா, ஸோ அனைவருமே இணைந்து அதை நிறைவேற்றணும். ஏதேனும் ஒரு கூட்டு அந்த வாக்குறுதி அளித்தவர் இறந்துட்டா அப்படின்னா, அந்த கூட்டு வாக்குறுதியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய வாரிசுதாரரும் பிற கூட்டாளிகளும் அளித்தவரும், அதாவது வாக்குறுதி அளித்தவங்களும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய வாரிசும் அந்த கூட்டாளிகளோட சேர்ந்து
அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். எல்லா வாக்குறுதி அளித்தவர்களுமே என்ன இறந்துவிட்டால் ஒவ்வொருவருடைய வாரிசுதாரரும் சேர்ந்து வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதை எல்லாமே அந்த ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க, ஒரு ஜாயிண்ட்டாக எங்கேயாவது போகிறாங்க, ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவதுல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருப்பாங்க. அந்த வாரிசுதாரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணணும், முடிக்கணும். Then next one, devaluation of joint rights. Section 45. When a person has made a promise to 2 or more persons jointly, then unless there is a contract to contrary to right to claim, performance rests as between him and them, or with them during their joint lives and after the death of them, with the representative of such a deceased person jointly with the supervisor, and after the death of the last supervisor with the representative of all jointly. இந்த பல நபர்கள் கூட்டாக ஒரு நபர்கிட்ட வாக்குறுதி ஒன்று பெறும்போது அனைவருமே இணைந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்று கோரக்கூடிய உரிமை இருக்குது. ஆனாலும் ஏதேனும் ஒரு வாக்குறுதி பெற்றவர் அந்த இறந்துட்டா அவருடைய வாரிசுதாரரும் மற்ற உயிரோடு இருக்கக்கூடிய கூட்டு வாக்குறுதி பெற்றவரும் சேர்ந்து, உயிரோடு இருக்கவங்களும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ அந்த கூட்டம் அந்த வாக்குகளை பெற்ற அனைவருமே என்ன பண்ணுறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாரிசுதாரரும் சேர்ந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். ஒவ்வொருவருடைய வாரிசுதாரரும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். தென் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். இட் இஸ் ஒன்லி ப்ராமிஸ் for whom the contract is performed. Only the promisee can demand the performance of the promise under a contract. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். இது எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் 46 to 50. இந்த ஒப்பந்ததாரர்களும் அதுக்கு இடையேயான உடன்படிக்கைகளை பொறுத்து இந்த ஒப்பந்தத்தினுடைய நிறைவேற்றத்தின நேரம் அமையுது. எப்படி அமையுது? இதனுடைய ஒப்பந்தத்திற்குடைய இடையேயான உடன்படிக்கைக்கு பொறுத்து அந்த ஒப்பந்தத்தில் நிறைவேற்றத்துக்குரிய நேரமும் இடமும் அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள், X promises Y to pay Z rupees 10,000. X does not pay the sum of to Z. Here Z cannot bind X for the payment. It is only promisee Y who can enforce the promise against the promiser X. The X அப்படின்றவரு Z அப்படின்றவருக்கு 10,000 ரூபா தரதா ஒய் கிட்ட வாக்குறுதி அளிச்சிருக்காரு. ஆனால் இந்த எக்ஸ் அப்படின்றவர் இசட்டுக்கு அந்த தொகையை அளிக்கலை. அந்த தொகையை செலுத்துமாறு அந்த ஒய் அப்படின்றவர்கிட்ட இசட் அப்படின்றவர் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு தர வேண்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸு தான். ஓகே. Then next, of course, there are certain special cases where a third party can enforce a promise, though he is not a party to the contract. For example, in respect of trust, marriage, settlement, etc. In case of death of promisee, the representative appointed by him can ask the performance of the promise under a contract. சாதாரணமாக இது தேர்ட் பர்சனுடைய ஒருவர்கிட்ட இந்த பையனுக்காக இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வது இருந்தாலும் அந்த 3ஆம் நபர் அப்படின்றவர் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுமாறு கோர முடியாது. ஆனால் அந்த சில சூழ்நிலையில் அந்த ஒப்பந்தத்திற்கு
அயலார் கூட அதனை நிறைவேற்ற வழங்குறதா இருக்கும். அப்படி அந்த ஒப்பந்தத்தை கோரக்கூடியவர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட்டோ அல்லது பிரதிநிதியோ அவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கலாம். These are the time and place of performance of promise. These are all the who will perform the contract. இவங்க எல்லாம் தான் அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. Then next topic, legal provisions regarding the time, place and manner of performance of a contract. Various legal provisions are laid down under section 46 to 50 regarding the time, place and manner of performance of a contract. So as far as the time, place and manner of performance of a contract are concerned, it must be agreed upon by the parties to the contract themselves. The legal provisions regarding these are given below. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றத்துக்கு நேரம், இடம், விதம் எல்லாமே தேவைப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் முடிவு செய்து கொள்ள வேணும் இது எல்லாத்தையும். இது தொடர்பாக அந்த ஒப்பந்தத்தில் அந்த சட்டத்தில் செக்ஷன் 46லேருந்து 50 வரைக்கும் அந்த பல்வேறு சட்ட விதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தொடர்பாக அந்த சட்ட விதிகளை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் செக்ஷன் 46 performance with a reasonable time. According to section 46, a promiser is to perform his promise within a reasonable time. On the other hand, a reasonable time will depend upon the circumstances of the case, the usage of trade, or on the intention of the parties entering into the contract. இந்த நிறைவேற்றத்துக்கு நேரம் நிர்ணயிக்கப்படலை அப்படின்னா அந்த வாக்குறுதி அளித்தவர் ஒரு நியாயமான காலத்துக்குள்ள அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். நியாயமான காலம் அப்படின்றது அந்த ஒப்பந்தத்தை அல்லது அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய எண்ணம் ஆகியவற்றை பொறுத்தே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், A has given an order of supply of books in July which should be performed within 4 to 5 days of the month of July. ஸோ அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஆர்டர் சப்ளை எப்போ எடுத்திருக்காங்க, ஜூலை மந்தில். அவங்க எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை 4லேருந்து 5 நாளுக்குள்ளே அந்த மாதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட்டு, அண்டர் செக்ஷன் 47 specified time and place for performance. And the promise is to be performed on a certain day, the promiser may undertake to perform it without application of the promisee. According to the section 47, in such a case, the promiser may perform the promisee at any time during the usual hours of business on such day and at the place at which the promise ought to be performed. சில சமயத்தில் அந்த நிறைவேற்றத்திற்கான காலமும் இடமும் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த வாக்குறுதி பெற்றவர் அதை நிறைவேற்றுமாறு கேட்காம இருக்கிறார். ஸோ இந்த விதமான சமயத்தில் அந்த வாக்குறுதி அளித்தவர் தன்னுடைய வாக்குறுதியை குறிப்பிட்ட நாளில் அந்த வணிக நேரத்தில், அதாவது பிஸ்னஸ் டைமில் அந்த குறிப்பிட்ட இடத்துல அதை நிறைவேற்றணும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபைடு டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். தென் நெக்ஸ்ட், அண்டர் செக்ஷன் 48, பர்ஃபார்மன்ஸ் ஆன் எ certain day. If the promise is to be performed on a certain day, the promiser may undertake to perform it after the application by the promisee to that effect. ஸோ அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றதுக்கான நாள் அந்த குறிப்பிடப்பட்டிருந்தா
அந்த வாக்குறுதி பெறுபவர் கேட்கும்போது தான் வாக்குறுதி அளித்தவர் தன்னுடைய வாக்குறுதியை செய்து முடிக்க வேண்டும். தன்னுடைய வாக்குறுதியை அவர் என்ன பண்ணணும், செய்து முடிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், அண்டர் செக்ஷன் 49, performance of promise when no place is fixed and without application. If the promise is to be performed without application by the promise and where no place is mentioned to be performed of the contract, then it is the duty of the promiser to apply to the promisee to provide a reasonable place for the performance of the promise and to perform it at such place. சில சமயத்தில் இந்த ஒப்பந்தத்தில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டிய இடம் குறிப்பிடப்பட்டிருக்காது. மேலும் அந்த வாக்குறுதியும் வாக்குறுதி பெற்றவருடைய விண்ணப்பம் இல்லாமல் அதை நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான சமயத்தில் அந்த வாக்குறுதி அளித்தவர் அந்த வாக்குறுதி பெற்றவர்கிட்ட நிறைவேற்றம் எங்கு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டு அவர் அதை அந்த இடத்துல அதை நிறைவேற்ற வேண்டும். எங்கே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும். தென் ஃபார் எக்ஸாம்பிள், M takes to deliver 1000 kilos of wheat to N on a fixed day. M must apply to appoint a reasonable place for the purpose of receiving it and must deliver it to him at such place. அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, M அப்படின்றவர் N அப்படின்றவருக்கு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் 1000 கிலோ அரிசியை வழங்குறதா அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். 1000 கிலோ அரிசியில் 1000 கிலோ கோதுமையை கொடுக்கறதா ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த எம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எம் மஸ்ட் அப்ளை டு அப்பாயிண்ட் எ ரீசனபிள் பிளேஸ். அவர் ஒரு ரீசனபிள் பிளேஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பர்பஸ் ஆஃப் ரிசீவிங், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அதை டெலிவர் பண்ணுறதுக்குமான பிளேஸை ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், அண்டர் செக்ஷன் 50, performance is prescribed by the promisee. According to section 50, the performance of any promise may be made in any manner or at any time which the promisee prescribes us. Example, T owns S rupees 2 lakhs. To accept T's car value of rupees 1 lakh in reduction of the debt, the delivery of the car will amount to a part payment of the debt. Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்குறுதி பெற்றவர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதத்தில் மற்றும் அந்த காலமும் நிர்ணயித்த பிறகு அதன்படி ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் அப்படின்றவரும் டி அப்படின்றவரும் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதாவது எஸ் அப்படின்றவர் டி அப்படின்றவர்கிட்ட 1 லேக்குக்கு கடன் வாங்கியிருக்காரு. அது போலவே டி என்பவர் எஸ் என்பவர்கிட்ட 2 லேக்கு கடன் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போது அந்த டி அப்படின்றவர் தான் அதிகமாக பெற்ற அந்த 1 லேக்கை என்ன பண்ணுறாரு, எஸ்ஸுக்கு திருப்பி அளிக்கிறாரு. இதோட அந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் இருக்கக்கூடிய கணக்கு தீர்ந்து விடுது. அந்த அதிகமாக பெற்ற 1 லேக்கை திருப்பி கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய கணக்கு என்ன ஆயிடுது, தீர்ந்தது. தென் நெக்ஸ்ட் டாபிக், reciprocal promise, section 2, subsection F. Promises which form consideration or part of consideration for each other are called reciprocal promise. ஒரு நபர் தன்னுடைய வாக்குறுதியை மற்றவர்கிட்ட வாக்குறுதிக்கு மறுபயனாக அளிக்கும்போது அந்த 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கும்
இருதரப்பு வாக்குறுதிகள் அப்படின்ட்டு பேர். என்ன பேர்? ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்ட்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ப்ராமிசஸ் டு செல் ஹிஸ் ஹவுசஸ் டு ஒய் ஃபார் ₹5 lakh. The promise or reciprocal, X is the promiser to give houses and a promise to receive ₹5 lakh. Y is promised to receive the house and a promiser to pay ₹5 lakh. இங்கே எக்ஸ் அப்படின்றது தன்னுடைய வீட்டை 5 லட்சம் ரூபாய்க்கு ஒய் அப்படின்றதுக்கு விற்கிறதா முடிவு செஞ்சுருக்காரு, வாக்குறுதி அளிச்சிருக்காரு. இதில் வாக்குறுதி ரெண்டு பக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் வீட்டை கொடுக்குறதாவோ ஒய்யை அதை வாங்குறதாவும் உறுதி அளிச்சிருக்காங்க. அதே போல் ஒய் அப்படின்றவர் ₹5 lakh பணத்தை கொடுத்துட்டு அதை பெற்றுக்கொள்ளப்படுறதாகவும் உறுதி அளிச்சிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். The next, kinds of reciprocal promises. First one, mutual and independent, where each party must perform his promise independently without the performance of the other. The promise are mutual and independent. For example, Ramu agrees to pay Somu amount for the rice supplied on 10th June. Somu promised to deliver rice 18th June. ஒவ்வொருவரும் மற்றொருவர் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றத என காத்திருக்காமல் அவரவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இன்னொருத்தர் அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றுன்ட்டு எதிர்பார்க்காம அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றணும். இந்த வாக்குறுதி இருதரப்பு மற்றும் தன்னிச்சையான வாக்குறுதி எனப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்றவர் ஜூன் 10ஆம் தேதி அரிசி வழங்குறதா உண்டான பணத்தை வழங்குறதுக்கு ஒய் ஒப்புக்கொள்கிறார். அதே போல் ஒய் அப்படின்றவர் ஜூன் 18ஆம் தேதி அந்த அரிசியை வழங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட், where the performance of the promisee by one party depend upon prior performance of promisee by the other party. The promise are conditional and dependent. For example, A agrees to construct a building for B. B agrees to supply cement for the construction. Hence, A's promise to perform depends on B's promise. இந்த வாக்குறுதியை ஒரு நபர் நிறைவேற்றும் மற்றொருவர் தம்முடைய வாக்குறுதியை முன்கூட்டியே நிறைவேற்றதை பொறுத்து அமைது. இது பரஸ்பரமான மற்றும் சார்ந்திருக்கின்ற வாக்குறுதி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவர் கட்டடம் கட்டுறதுக்கு பி அப்படின்றவர்கிட்ட ஒப்புக்கொள்கிறார். அதே போல் பி அப்படின்றவர் இந்த கட்டுமானத்திற்கு தேவையான சிமெண்ட் வழங்க ஏ கிட்ட ஒப்புக்கொள்கிறார். எனவே இந்த ஏ வாக்குறுதி பி வாக்குறுதியை நிறைவேற்றுவது பொறுத்தே அமையும். தென் நெக்ஸ்ட்டு, mutual and concurrent, where the two promises are said to be performed simultaneously. They are said to be mutual and concurrent. ஸோ அந்த இரண்டு வாக்குறுதியோ ஒரே சமயத்தில் நிறைவேற்றப்படும் போது அவை பரஸ்பரம் மற்றும் ஒரே சமயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் என அழைக்கப்படுது. These are all the kinds of reciprocal promises. The next, appropriation of payments, section 59 to 61. Appropriation means application of payment. Appropriation என்ன அப்படின்னு பார்த்தோம்னா application of payment. The question of appropriation of payments arise when a debtor owes several debts to the same creditors and makes a payment that is not sufficient to discharge the whole indebtedness. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடனாளி ஒருவர் மற்றொருவருக்கு பல்வேறு கடன்களை பெற்றிருந்தாலும் அந்த கடனை முழுவதும் தீர்க்க போதுமான அளவை விட குறைந்த ஒரு தொகையை செலுத்தும் போது அந்த தொகையை அவருடைய எந்த கடனை தீர்க்க பயன்படுத்த வேண்டுமோ அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கும். அந்த கடனாளி ஒருவர் ஒரு கடனீந்தோட்ட பல தனித்தனி கடனை செலுத்த வேண்டிய நிலையில் அனுப்பிய தொகையை அனைத்து கடன்களையும் தீர்ப்பதற்கு போதுமானதாக இல்லை. அப்படி குறிப்பிட்ட ஒரு கடனுக்கு அந்த தொகையை பயன்படுத்த செலுத்த பகிர்வு அப்படின்ட்டு பேர். என்ன பேர் அப்படின்னா அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ட்டு பேர். தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், appropriation of payments. Sometimes a debtor owes several distinct debts to the same creditors and he make a payment which is insufficient to satisfy all debts
In such a case, question arises as to which particular dates the payment is to be appropriated. Section 59 to 61 of Act laid down following rules as appropriation of payment which provide an answer to this question. குறிப்பிட்ட கடனை தீர்க்கிறதுக்கு தான் அனுப்பக்கூடிய தொகையை பயன்படுத்துமாறு இந்த கடனாளி வேண்டுகோள் விடுக்கும்போது அந்த தொகை அந்த அளித்தவர் ஏற்றுக்கொண்டால் அவர் அவ்வாறே அக்கடனை தீர்க்க பயன்படுத்த வேண்டும். For example, X owes Y 3 distinct debts of rupees 20,000, rupees 30,000 and rupees 50,000. X sends rupees 50,000 and instruct Y that the payment should be appropriated against the third debt. He is bound to appropriate the payment against the third debt only. இந்த உதாரணமாக இந்த எக்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு 20,000 30,000 50,000ன்ட்டு ஒய் அப்படின்றவருக்கு 3 விதமாக கடனை பெற்றிருக்கிறாரு. எக்ஸ் அப்படின்றவருக்கு 50,000 ஒய்க்கு அனுப்புகிறாரு. எக்ஸ் 3ஆம் கடனுக்கு எதிராக பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அந்த ஒய் 3வது கடனுக்கு எதிராக மட்டுமே கடனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவன் என்ன பண்ணுறாரு 3வது கடனுக்கு மட்டும்தான் பணத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் application of payment where debt to be discharged is not indicated. Section 60. If section 60 is attracted, the creditor shall have the discretion to apply such payment for any lawful debt which is due to him from the person making the payment. For example, P owes to Q among other debts the sum of rupees 10,000. Q writes to P and demands payment of this sum. P sends to Q rupees 10,000. This payment is to be applied to the discharge of the debt of which Q had demanded payment. அந்த கடனாளி அளித்த தொகையை எந்த கடனை அடைக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அதை சுட்டி காட்டாத போது அந்த கடன் அளித்தவர் என்ன பண்ணுறாரு அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்றவர் கியூங்களுக்கு பல கடனை பெற்றிருக்கிறாரு. பி பெற்ற கடனில் ஒன்றான ரூபாய் 10,000 அடைக்குமாறு கியூ அப்படின்னு கேட்கும்போது அந்த பி அப்படின்றவர் கோரிய பணத்தை செலுத்துகிறாரு. எந்த பணம் கேட்குறாரோ அந்த பணத்தை செலுத்துகிறாரு. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் application of payment where neither party appropriates. Section 61. The payment shall be applied in discharge of the debt in order of time whether they are not based by the Limitation Act 1963 if the debt are of equal standing, that is payable on the same debt. The payment shall be applied in discharge of each of these debt proportionately. இந்த ஒப்பந்த நபர் எந்த கடனுக்கு என ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் அந்த கால வரிசைப்படி முதலில் பெற்ற கடனை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஒருவேளை கடன் அனைத்தையும் ஒரே நிலையில் இருப்பின் விகிதாச்சார அடிப்படையில் அவை தீர்க்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு எது வாங்கினாங்களோ அதை தீர்க்கணும், செகண்ட் எது வாங்குறாங்களோ அதை தீர்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த ரேஷியோ பிரகாரம் எது எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் அந்த கடனை அவங்க என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும். Now we completed the chapter 30. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.